சொந்த மண்ணை ஒருபோதும் விட்டு தரமாட்டோ. ஆண்டவன் பிரபாகரன் அதை கைவிடச் சொல்ல நீ யாரடா? வணக்கம். இன்று ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை கூட்டத்தொடர் 61வது மனித உரிமை கூட்டத்தொடர் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் இது 14வது வருஷமாக ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு நடத்திய இனப்படுகொலை நிழல்படம் ஆதாரங்கள் இந்த இடத்துல 14வது வருஷமாக வச்சு கொண்டிருக்கின்றோம். இது ஸ்ரீலங்கா 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து தமிழர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்ட, தமிழர்களுடைய தமிழீழ மண் பறிக்கப்பட்டு நாங்கள் துறந்த வழி சிறைச்சாலையாக ஒரு அடிமையலாக 6ஆம் திருத்த சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் எங்களை அடைச்சு என்கிற குரல்களை பறித்து பேச முடியாத ஒரு துறந்த வழி சிறைச்சாலையாக வச்சுக் கொண்டிருக்கிறார்கள். அதை உடைத்தறிந்த தாய் தமிழீழத்தை, எமது இழந்த தமிழீழத்தை மீட்பதற்காக இங்கே இரத்தமும் சதையுமாக வச்சுக்கொண்டு தமிழீழத்தை நோக்கி நாங்கள் இந்த பயணம் தொடர்கின்றது. இப்ப பார்த்தமாக என்றால் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதோ அழிக்கப்பட்டதோ பின்பர் இன்றைய கட்சிகள் ஏக்கிய ராட்சியம் என்னும் கூட்டாட்சி என்னும் சமஸ்தி என்றும் காணாத இன்றைக்கு திம்பு பேச்சுவார்த்தை என்று நிற்கின்றார்கள். இவர்களுடைய அனைவர்களுடைய இந்த சதி திட்டங்களை உடைத்தறிந்து வட்டுக்கோட்டையில் 76ஆம் ஆண்டு தந்தை செல்வா நிறைவேற்றிய அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம், தமிழருக்கு தமிழீழம் என்ற முடிவு 1977ஆம் ஆண்டு மக்கள் வாக்களித்த அந்த தமிழீழத்துக்காக வாக்களித்த அந்த கோரிக்கையோடு தான் தமிழீழ விடுதலை புலிகள் ஏனைய இயக்கங்களும் ஆயுதமேந்தி போராடினார்கள். அந்த அடிப்படையில் இன்று வரை நாங்கள் தமிழீழம் என்ற கோரிக்கையுடன் நிற்கின்றோம். எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், எந்த நாடுகளாக இருந்தாலும், இந்த கூட்டாட்சி சமஸ்தி என்று எவன் வந்தாலும் அவர்கள் அனைவருடைய கோரிக்கையை தூக்கி எறிஞ்சு தமிழீழம் என்ற அந்த ஒற்ற கோரிக்கையோட நின்று நாங்கள் குரல் கொடுப்போம். குரல் கொடுத்த உரிமைக்காக நாங்கள் போராடுவோம். இதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொள்வோம். தமிழீழ விடுதலை புலிகளும் ஆயுதமேந்தி போராடி இவ்வளவு மாவுகளை விளந்து கொண்டு நின்று தமிழீழம் என்ற அந்த ஒற்ற கோரிக்கை நிற்கும் போது இன்றைய பாலா போன அரசியல்வாதிகள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கு தமிழ்நாடு வரையும் போய் நின்று கொண்டு அங்க தமிழக முதலமைச்சரிடம் கூட்டாட்சி என்று சொல்லி கொடுத்து கொண்டு அதுக்கு பின்னர் ஐரோப்பா நாடு வழியா கூட்டாட்சி சமஸ்தி என்று பேசி போட்டு இங்க பிரான்ஸ் பெல்ஜியம் வரை நின்று கொண்டு ஏக்கிய ராஜ்யம் பேசி இன்றைக்கு போய் யாழ்ப்பாணத்தை நின்று கொண்டு திம்பு பேச்சுவார்த்தை என்று பாலா போன கோரிக்கைகளை வச்சுக்கொண்டு சாவடிக்கப்பட்ட கோரிக்கைகளை வச்சுக்கொண்டு சவப்பட்டியில் அடிக்கப்பட்ட கோரிக்கையை வச்சு இந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் மீண்டும் உறக்க நாங்கள் சொல்லுவோம். இது வருகிற மே மாதம் 14ஆம் தேதி தந்தை செல்வாட வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு. ஆனா இந்தியா தேர்தலை முன்னிட்டு நாங்கள் மார்ச் 15 பிரான்சின் தலைநகர் பாரிஸில் வட்டுக்கோட்டை மாநாடு மீளவும் நாங்கள் உறுதி கொண்டு எழுவதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடுவோம். மார்ச் 15. அதே நேரம் ஐரோப்பா நாடுகளில் இருந்து அனைத்து தமிழீழ விரும்பிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, அது மட்டுமில்ல தமிழ்நாட்டில் இருந்து பாடகர்களும் வர இருக்கின்றனர். முத்துச்சிப்பி போன்றவர்கள் பாடகர்களும் அங்கு பாட்டுகளும் இருக்கிறது. என்னுடைய வரியில் வட்டுக்கோட்டையில் தந்தை செல்வாட தமிழீழத்தை கைவிட நீ யாரடா என்ற வரிகளோட போராளி முகிலரசனுடைய இசையோட அந்த பாடல்கள் அங்கு ஒழிக்க இருக்கின்றன. மக்களை வாருங்கள், தமிழீழம் என்ற அந்த ஒற்ற கோரிக்கையோட நாங்கள் என்கிற தமிழீழத்தை வென்றெடுப்பதற்காக போராடுவோம் என்று தந்தை செல்வா காட்டிய பாதையை கைவிட நீ யாரடா, நீ யாரடா என்ற பாடலோடு தமிழ்நாட்டில் இருக்கும் பாடகர் முத்துச்சிப்பியின் குரல்ல, போராளி முகிலரசனுடைய இசையில, என்னுடைய வரிகள்ல இந்த பாடல் தொடர்கின்றது. கேளுங்கள் மக்களை. இதுடைய முழுமையான பதிவுகள் பிரான்சின் தலைநகர் பாரிஸ் சந்திப்போம் உங்களை. வட்டுக்கோட்டையில் தந்தை செல்வா காட்டிய தமிழீழத்தை கைவிட நீ யாரடா, நீ யாரடா? வட்டுக்கோட்டையில் தந்தை செல்வா காட்டிய தமிழீழத்தை